இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் இந்திய சுதந்திர போராட்டத்தையும் ஆங்கிலேயரின் பட்டப்படிப்பை அபை நிராகரிப்பதையும் பார்த்தோம். மற்றும் தற்பொழுது வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். சகோதரர்களே, ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமையாக்கி நம்ம தேசத்தை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. நம்ம தேசத்து கச்சா பொருளை குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு போறாங்க. அது அவங்க நாட்டுல பொருளா செய்து அதையே இங்க கொண்டு வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க. நாம இந்த பொருள்களை வாங்கக்கூடாது. நாம இந்த பொருளை உபயோகிக்க கூடாது. வெளிநாட்டு பொருளை வாங்கக்கூடாது. 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 வந்தே மாதரம் 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 வந்தே மாதரம். அப்பா ஒன்னு கேட்கட்டுமா? கேளு. எனக்கு ஒன்னு புரியல. என்ன புரியல? இங்க இங்க பிடி. அதான் அந்த ஆங்கிலேயர் உற்பத்தி செஞ்ச துணிமணிகளை எரிக்கிறதுனாலையும் அவங்க பொருட்களை வாங்க மறுக்கிறதுனாலையும் அவங்க நம்ம நாட்டை விட்டு போயிடுவாங்களா? அட, யார் அவங்கள வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சது? தானா வந்தாங்க, ராஜ்யம் பண்றாங்க. பாரு கோரங்கோ, அது எனக்கு தெரியும். ஆனா காந்தி சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அவர் சொல்றாரு, தீவிரவாதி ஆகிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அவங்கள விரட்ட அதை விட பெரிய சக்தி ரொம்ப அவசியம்பா. அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த துணிமணிகளை எரிக்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை. அண்ணே, நான் புரிய வைக்கிறேன். உட்காருப்பா. ஆங்கிலேயருங்க பாரதத்துல வியாபாரம் செய்ய வந்தாங்க. நம்ம தேசத்துல இருந்து கச்சா பொருளை வாங்கிட்டு போய் அதை பொருளை உற்பத்தி பண்றாங்க. திரும்ப கொண்டு வந்து நமக்கே விற்கிறாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த பொருளை நாம வாங்கலன்னா அவங்களோட அந்த வியாபாரம் கெட்டு போயிரும்ல. அப்புறம் அவங்க இங்க இருந்து என்ன செய்ய போறாங்க? அவங்க நம்ம நாட்டை விட்டு தானே ஆகணும். காந்திஜியும் அதை தான் விரும்புறாரு. அதோட நம்ம பாரத தேசம் கல்விக்கும் கலாச்சாரத்துக்கும் நல்ல எடுத்துக்காட்டா விளங்குது. இப்போ உலகம் முழுவதும் இன்னைக்கு யுத்தமும் வெறுப்பும் பரவி இருக்கு. நம்மளோட முத கடமை என்னன்னா அவங்களுக்கு அஹிம்சைக்கு வழிகாட்டணும். சரி அபய்,
ஆனா அவங்க நம்ம நாட்டை ஆளறவங்க. அவங்க பொருளை வாங்க நம்மளை கட்டாயப்படுத்தலாம்ல. அதனாலதான் நாம உறுதியா இருக்கணும். இல்லைன்னா நாம அவங்களுக்கு கட்டுப்பட்டு அடிமையாயிருவோம். நம்ம காந்திஜியும் அதை தான் சொல்றாரு. நாம தன்னிறைவா இருக்கணும். அவங்க உற்பத்தி செஞ்சதை வாங்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி செய்யுங்க. ஆனா அப்பா, எனக்கு ஒரே ஒரு பயம்தான். அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமும் ஆங்கிலேயரோட கொள்கைகளை கடைபிடிக்க கூடாது, அவங்களுக்கு அடிமையா இருக்க கூடாது. அதாவது காந்திஜியை சுத்தி இருந்த ஒரு சில பேரு ஆங்கிலேய பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. சின்னையா, விடுதலைக்கு அப்புறமும் நாம ஆங்கிலேயரோட பழக்க வழக்கத்துக்கு அடிமை ஆயிடுவோமா? இருக்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஏதோ சொல்ல விரும்புறியா கிருஷ்ணகங்கர்? ஆம் ஸ்ரீநாத் கோபால், சொல்லு. டாக்காவிலிருந்து கெட்ட செய்தி வந்துள்ளது. கெட்ட செய்தியா? என்னது? அது அந்த கோஸ்வாமி மகாராஜ் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை. அதன் காரணமாக பரமேஸ்வர் பிரம்மச்சாரி அவருக்கு பதிலாக போனார். அவர் தனது பிரசங்கத்தில் அங்கு உள்ள சாதுவை பற்றி தவறாக பேசினார். அங்கிருந்த மக்கள் கோபம் கொண்டு பந்தலை ஒரேடியாக அடித்து நொறுக்கி விட்டார்கள். ஏன் பரமேஸ்வர் பிரம்மச்சாரி அப்படி என்ன சொல்லியிருக்காரு? சாது சந்நியாசிகளை பொய்யர் ஏமாத்துக்காரர் என்றும் கூறினார். அங்கு அவர் இருந்தவர் எல்லோருக்கும் படிப்பறிவே இல்லை என்றும் கூறினார். இவர்கள் மக்களை கொள்ளையடிக்கிறார்கள், மக்களுக்கு ஞானத்தை பரப்பாமல் பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் என்று கூறினார். ஆஹா ஆஹா, பரமேஸ்வர் பிரம்மச்சாரி எனக்கு லட்சம் கிடைச்சது மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது சுப செய்தியாச்சே, அவ செய்தின்னு சொல்கிறாய். ஆனால் ஷீலா பிரபுபாதா, டாக்கா மக்கள் இவர் மேல் கோபம் கொண்டுள்ளார்கள். அங்கே பிரச்சாரம் செய்வது மிகவும் கடினம். அது அவங்களோட துரதிர்ஷ்டம். சத்தியத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. சத்தியத்தால் அவங்களுக்கு லாபம் தான். இதை நினைச்சு சந்தோஷப்படாம கோபப்படுறாங்களா? பிரச்சாரம் செய்யறவன் நமக்கெல்லாம் ஒரு நல்ல டாக்டர் மாதிரி. பெரிய பெரிய வியாதியை போக்க உபகாரம் செய்யறவன். எப்ப வியாதியை போக்குறவன் டாக்டரா இல்லையான்னு அவங்க சந்தேகப்படுறாங்களோ அப்ப அவனோட முதல் கடமை வியாதிக்காரனை எச்சரிக்கிறது தான். அவனோட மருந்து ஜனங்களுக்கு எந்த வகையிலையும் உபகாரப்படாது. பிரச்சாரம் பண்றவன் கடவுள் இல்லையே, அவனும் நம்மளாட்டம் கத்துக்கிட்டவன் தான். விழுந்தா காயம் படதான் செய்யும், அது இயற்கையோட நியதி. வியாதிக்காரன் வியாதியை பொறுத்துக்கத்தான் வேணும். இந்த வியாதி அவனோட லாபத்துக்கு அறிகுறி. போய் பரமேஸ்வர் பிரம்மச்சாரி கிட்ட அவர் பிரசங்கத்தால நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு சொல்லு. போ. இது என்ன? இது டேபிள். அது எனக்கும் தெரியும். ஆனா டீடைல்ஸ் எங்க? பாருங்க, நான் நேத்தும் சொன்னேன், பூரா டீடைல்ஸ் எனக்கு கிடைக்கலன்னா நான் சைன் பண்ண மாட்டேன் சொன்னேன்ல.
அப்ப நான் போய் சொல்றேனா? இதுக்கு அர்த்தம் இதுதான். நான் போய் சொல்றேன். நான் எங்கேயும் போகல. சும்மா அப்படியே டிஏ பில் சப்மிட் பண்றேன். அப்படின்னா இந்த ஆபீஸ்ல யாரும் வேலையே செய்யல. எல்லா ஆபீஸ் வேலையும் நீங்க தான் செய்யறீங்க. நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன். கோஸ் பாபு, நீங்க சத்தம் போடாதீங்க. இங்க யாரு என்ன செய்யறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு யாரு எங்க எந்த தேதியில போனாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேணும். அதுவும் பில்ஸும் டிக்கெட்டும் கூட வேணும். அதுதான் டிஏ பில்னு சொல்லுவாங்க. டீடைல்ஸ் நான் அங்கிருந்து கொண்டு வருவேன். கோஷ் பாபு, சார், போஸ் பாபு, நீங்க உள்ள வாங்க. இதோ வரேன். இனிமே போஸ் பாபு கிட்ட தான் நான் சைன் வாங்கணும். என்ன போஸ் பாபு? என்ன ரகலாங்க? போஸ் பாபு, எப்ப இந்த பையன் இங்க வந்தானோ நம்ம ஆபீஸ ஒரேடி ஆட்டி படைக்கிறான். மரியாதையே கொஞ்சம் கூட தெரியல. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் கூட தெரியல. அவங்கிட்ட நான் இந்த டிஏவில சைன் பண்ண சொன்னேன். அவன் என்கிட்ட டீடைல்ஸ் கேட்கறான். இந்த நேத்து வந்த பையன் வேலை எப்படி செய்யணும்னு எனக்கு கத்து தர்றான்ல. இப்ப நீங்களே சொல்லுங்களேன். கோஷ் பாபு, உட்காருங்க. யாரு சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. என்ன சொல்றாங்கங்கிறத கவனிங்க. கோஷ் பாபு, யாரை நேத்து வந்த பையன் சொல்றீங்களோ அந்த பையன் தான் நம்ம லேபரேட்டரி எங்கேருந்து எங்க கொண்டு வந்திருக்கான். இது உங்களுக்கே தெரியும். இதுக்கு சந்தோஷப்படணும். இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? அவன் நமக்கு உதவுறான். சின்ன சின்ன விஷயத்த எல்லாம் ஒரேடியா பெருசுப்படுத்தாதீங்க. அன்பா ஒத்துமையா வேலை கவனிங்க. கோஷ் பாபு, பொருள் வேணுங்கிறவன் தான் அதை வாங்குவான். போங்க, அவனுக்கு டீடைல்ஸ் கொடுங்க. அவனை சமாதானம் செய்யுங்க. போங்க. வணக்கம். அபய பாபு, நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க இது? நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் தப்பு செஞ்சுட்டேன். நீங்க கேட்டது சரிதான். நாளைக்கு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிடும். கோஷ் பாபு, நீங்க என்ன அபைன்னு கூப்பிட்டா போதும். நல்லா இருப்பா, நல்லா இரு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாமா? ஆமாப்பா. எதுவும் மறக்கலையாமா? இல்லப்பா. அப்படி ஏதாவது மறந்தாலோ நான் எல்லாத்தையும் அனுப்புறேம்மா. சரி. போட்டு போட்டுமா, நல்லா போட்டுமா. கோரங்க, ஐயா. இந்த பொட்டி எடுத்துக்க. சரிங்க ஐயா. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? ம். பாத்து பாத்து. சரி. ராதா, உனக்கு என்ன கொண்டு வந்திருக்க பாரு. ஜெகநாதரா. இதை நீ எடுத்துட்டு போமா. சரிப்பா. இவர் உன்னை காப்பாத்துவார். ஐயா, சின்னையா வந்துட்டாரு. இதோ இதோ வந்துட்டேன். வாமா, வா. எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு அழகா இருக்கு. கேளுங்க, எனக்கும் இது போல வீடு வேணுங்க. வாங்கி தருவீங்களா? எனக்காக? நிச்சயம் வாங்கலாம். பாருப்பா, மெல்ல பாத்து போ. சரிங்க. அடுத்த தடவை அப்பா அம்மா மோட்டர்ல தான் பார்க்க போனோம். எனக்கும் ஒரு மோட்டர் வேணும். சரி சரி, வாங்கிடலாம். வா. அட ராதாம்மா, வாங்க வாங்க. அட சோப்பன், வா வா, வந்து பெட்டி எடுத்துட்டு போ. நல்லா இரு, நல்லா இருங்க. வா 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 வா, வாங்க. ராதாவை உள்ள கூட்டிட்டு போ. வாப்பா.
சொல்லுப்பா, கோர்மோகன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்களை கேட்டதா சொன்னாரு. அப்படியா? ஏன் சார்புல அவருக்கு வணக்கம் சொல்லிடு. சரிங்க. இந்தா தண்ணி குடி. சரிப்பா, நான் புறப்படுறேன். அட, அதுக்குள்ள வா. கொஞ்ச நேரம் இருப்பா, அப்புறமா போகலாம். இல்லைங்கப்பா, வேலை முடிஞ்சது. நான் திரும்ப வர்றேன். சரி. ராதா அம்மா, பாரு, அபய் புறப்படுறாரு. வணக்கம்ப்பா. நல்லா இருப்பா. கிளம்பிட்டீங்களா? ஆ, ரொம்ப வேலை இருக்கு. அப்புறம் வரேன். உடம்ப பாத்துக்க. பாருங்க, ஆ. உங்களுக்கு நினைவு இருக்கா? என்ன போச்சுரா, இப்பவே மறந்துட்டீங்களா? என்ன? எனக்கு பெரிய வீடும் மோட்டர் காரும் வேணும். ஓ, சரி சரி, நினைவு இருக்கு. வழியில் தங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்கவில்லையே? இல்லை, எல்லாம் பிரபுவின் கருணை. வாருங்கள். குரு மகாராஜா, அமருங்கள். இல்லை ராஜன், இது உனக்கு சொந்தமானது. எனக்கு இதுவே போதும். அமரவும். ராஜகுமாரன் எங்கே? வேம் சிங். என்ன மகாராஜா? ராஜ்குமாரனிடம் குரு மகாராஜ் வந்திருக்கிறார் என்று கூறு. உத்தரவு மகாராஜா. நீ ஏன் நிற்கிறாய்? குரு மகாராஜ். சங்கோஜப்படாதே, அமரவும். குரு மகாராஜ், நான் தங்களுக்கு கடமைப்பட்டவன். தங்களின் சிற்றையால் என் மகன் ராஜ்யமாளும் திறமை பெற்று விட்டான். அனைத்தும் பிரபுவின் விருப்பம். ராஜகுமாரன், குரு மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. வந்து அமரவும். உனது தந்தை உன்னை கண்டு மிகவும் மகிழ்கிறார். எல்லாம் தங்களின் கருணை குரு மகாராஜ். ராஜ்யத்தை ஆளும் பொழுது குருவை மறந்துவிட மாட்டாயே. குரு மகாராஜ், தாங்கள் தான் சொன்னீர்கள், நமது ஒன்றும் இல்லை, பரமேஸ்வரனது என்று. உனக்கு அதை பற்றி நம்பிக்கை வந்துள்ளதா? எனக்கு நம்பிக்கை அன்றே வந்துவிட்டது. நீங்கள் போதிக்கும் போது இந்த நாற்காலி, இந்த மேசை, இந்த அரண்மனை ஒருவரால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆகாயம், பூமி, சந்திரன், நட்சத்திரம், மரம், செடி, கொடி அவர்தான் உருவாக்கி இருக்கிறார். அவர்தான் பரமேஸ்வர், சிருஷ்டிகர்த்தா, ரட்சிப்பவர், அழிப்பவரும் கூட. அற்புதம், மிகவும் அற்புதம். இன்று நான் நம்புகிறேன், எனது உழைப்பு வீண் போகவில்லை. உண்மையிலேயே உனது மகன் ராஜ்யமாளும் திறமை பெற்று விட்டான். இது தங்களின் கருணை. குரு மகாராஜ், சில விருந்தாளிகள் வரப்போகிறார்கள். மகனே, குரு மகாராஜ் ஓய்வெடுக்கட்டும். நீ குரு மகாராஜை மேலே அழைத்துக் கொண்டு செல். நீ தயாராகி கீழே வா, அவர்கள் வந்து விடுவார்கள். ஹரே கிருஷ்ணா. Scandalous. Look at this place. No cars, no carriages, no trams, no people. I've never seen anything like it, sir. Not a single Indian clerk showed his face in court today. In my 20 years as a judge, I've never had to close court due to lack of staff. It's ridiculous. What did they call this strike for anyway? I believe it's in protest at the Prince of Wales' visit to India, sir. Fiddlesticks. Hardly an excuse to grind Calcutta to a halt, is it? It seems they're in for a spot of trouble, sir. What? Sergeant, just hop out and see what they want, will you? Yes, sir.
என்ன பண்றீங்க? கூச்சலை நிறுத்திட்டு இங்க இருந்து போங்க. எங்க மொழியில பேசினீங்கன்னா உன்னை அடிச்சு நொறுக்கிடும். உன்னால என்ன செய்யணுமோ செஞ்சுக்கயா. All right, Sergeant, come back. We'll go another way. Yes, sir. Behind you, Sergeant. What time do you make it, Roland? About 10 to 3, sir. Well, I hope it's not one of those Indian affairs where they put so much chili in the curry that you're stuck in the water closet all night. Well, one thing is for certain, sir. There'll be no meat on the menu. The Maharaj is a strict vegetarian. What, no meat? What does he think we are, rabbits? Hare Krishna. Well, look at that fellow. He's completely bald. Well, not completely, sir. Oh, you mean the ponytail? I say, what a bizarre hairstyle. Who is that chap in there? Must be one of the guests of the Maharaja. Some Indian fakir. What a funny lot these Indians are. They fall over each other to worship these parasites. That's true. Well, they think that they get some merits in the next life if they serve those parasites. That is the whole problem. They worry so much about their supposed next life while they're busy wallowing in the gutters in this one. Absolute piffle. Your confident tone of voice suggests that you are well acquainted with the finer precepts of Indian philosophical thought. However, it is stated by the wise that a fool remains undetected only until he opens his mouth. It is improbable, rather impossible, that conceited imbeciles with their paralyzing stupidity will ever be able to appreciate the profound culture that leads to transcendental reality. It is the base nature of man that impels him to jeer and scorn those lofty principles that his limited intelligence cannot comprehend. You would do well, gentlemen, to take these words to heart. Guru Maharaj, am I interrupting something? Not in the least. I was just taking the liberty of educating your noble guests in some finer points of etiquette. I felt it was my duty. After all, they are the honored guests of your highness. சட்டபதி பாபு, எந்த மேனேஜர் சார்? இந்த லெட்டரை சீக்கிரமா டைப் பண்ணி அங்க அனுப்பிருங்க. சரியா? சரி, சாயந்தரத்துக்குள்ள அனுப்பட்டுமா? இல்ல இப்பவே அனுப்பிருங்க. சரி. முன்சி சார், இந்த ஃபைலை நல்லா பார்த்து அனுப்புங்க. எல்லா கணக்கெல்லாம் பார்த்து வைங்க. நான் சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன். கோஸ் பாபு, இந்த லெட்டரை நீங்க சாயந்தரத்துக்குள்ள டைப் பண்ணி அனுப்பிடுங்க.
டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஆமா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்க செக் பண்ணிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அடே குருமோகன் பாபு, வணக்கம். வணக்கம் வணக்கம் போஸ் பாபு. வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அவ இல்லையா? உள்ள இருக்கான், உட்காருங்க, கூப்பிடுறேன். என்ன விஷயம்? ஐயா. உள்ள போய் அபய வர சொல்லு. சரிங்க ஐயா. என்ன விஷயம்? அபய் பாபு, போஸ் பாபு கூப்பிடுறாரு. உங்க அப்பா வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பாவா? 1 minute, இதோ வரேன். எஸ் சார். அப்பா, கண்ணா, என்ன விஷயம்ப்பா? என்னாச்சு? அவன் அப்பா இல்ல, உனக்கு பையன் பிறந்திருக்கா. அட, இத இப்படியா சொல்றது? நான் என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். வாழ்த்துக்கள் தப்பன். ரசகுல்லா வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கூட நானும் தாத்தா வாங்கிட்டேன். வாழ்த்துக்கள் குருமோகன் பாபு. குருமோகன் பாபு, வாங்க வாங்க. நல்லா இருப்பா. போய் பையனை பாரு, ரொம்ப அழகா இருக்கா, ஒன்ன மாதிரியே. தப்பன், ரசகுல்லா கொண்டு வாப்பா. வாங்க வாங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ராதா எங்க? உள்ள இருக்காங்க. அவன் நல்லா இருக்காங்க. ராதா நல்லா இருக்கா? கொண்டா. ஜெகநாத்தோட கருணையால நீங்க தாத்தாவாயிட்டீங்க. நீங்களும் தாத்தா. எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கு. வாடா. குழந்தை எப்படி? குழந்தை நல்லா இருக்கு. சம்பந்தி பேரனை பார்க்க வேண்டாமா? வாங்க வாங்க வாங்க. என்னடா அபய் கண்ணா? என்னடா? என்னடா? உங்களுக்கு வாழ்த்துக்கள், மகன் பிறந்திருக்கான். மகனா? உனது மகன் கிருஷ்ண பக்தனாவான். நான் இவன் பேரு அபய்சரன் வைப்பேன். அபய்சரன்? அபய்சரன் ரொம்ப நல்ல பேரு. ஏ பிரபு, எனக்கு எப்படி வழிகாட்டினியோ அதே மாதிரி இவனுக்கு வழிகாட்டு. அவைக்கு நீதான் நல்ல வழியை காட்டணும். வியாபாரியோட புள்ளடாம பணத்து பக்கம் தானே போவான். ஆமா மக்க, நீங்க சொல்றது எனக்கு ஆமா அந்த பக்கம் தானே பார்க்கறேன். ஆமா வேற எங்க பாக்கியம் போடுங்க. நான் பணத்தை தான் பார்க்கறேன். அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற எங்க பாக்கியம் பாரு.